வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். ஆக்டர் யோகி பாபு நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் பொம்மை நாயகி. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படம் தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போது இந்த படம் வந்து G5 OTTயில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை ஏன் 2006 ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் வந்து 2006 இருந்து ஆரம்பித்து 2008 இந்த படம் முடிகிற மாதிரி அவ்வளோ டீட்டெயிலாக காட்டியிருக்கிறாங்க வருஷத்தை. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 2006 கடலூர்னு போட்டு படத்தோடைய கதை வந்து ஆரம்பிக்கும். இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் 2006 ஜனவரி மாதம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலாக ஸ்கூலில் குடியரசு தின விழா வந்து நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு திருவிழா வரும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் திருவிழா நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. 2006 யோகி பாபுவோடைய பொண்ணுக்கு பிறந்தநாள் வரும். அதுக்கப்புறம் 2007 பிறந்தநாள் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2008 தான் இந்த படம் முடிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு ரெஃபரன்ஸாக இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் இந்த பொண்ணு காணாமல் போயிருக்கும். அப்போது எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே வந்து அந்த பொண்ணை பற்றி நியூஸ் வந்திருக்கும். அப்போது அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தோம் அப்படின்னா 2008 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2006 காலகட்டத்தில் 1 ரூபி காயின் ஃபோன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதையுமே இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. 2006 விஜய் படமான ஆதி பகவதி படத்தோடைய போஸ்டருமே இந்த இடத்துல பார்க்க முடியும். 2006 காலகட்டத்தில் விலைவாசி எல்லாமே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கான டீட்டெயிலாகவே இந்த ஒரு ஷாட்டில் பிரியாணியோடைய ரேட்டை கம்மியாக காட்டியிருப்பாங்க. இவங்க 2 பேருடைய ரோலுமே வந்து ஒரே சிச்சுவேஷனில் ஒரு கட்டத்தில் வந்து நிற்கும். இவர் வட்டிக்கு கடன் வாங்கினதுனால பிரச்சனையை சந்திச்சிருப்பாரு, மேலிடத்தை பகைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவருக்கு லைஃபை எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியாமல் சூசைட் பண்ணிடுவார். அதே மாதிரி யோகி பாபும் பொண்ணுக்கு நடந்த சம்பவத்தினால மேலிடத்தை பகைச்சிருப்பாரு. வில்லன்களுமே வந்து ரிலீஸ் ஆகி வந்திருப்பாங்க. ஆனால் இவர் வந்து படத்தோட இடையில சூசைட் பண்ணிடுவார். ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டயலாக் மூலமாக இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. சாவுறதுன்னு முடிவாயிருச்சுன்னா போராடியே சாகலாம் அப்படின்னு. ஒரு சராசரி மனுஷனுக்கு ப்ராப்ளம் வந்தால் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத இந்த படத்தில் கிளைமேக்ஸில் அழகாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பிள்ளைகளுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுமே இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டீச்சர் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட பேசி ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் வந்து வச்சுருப்பாங்க. பொம்மை நாயகியுமே வந்து ஸ்கூலுக்கு போகாமல் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற விதமாக இந்த சீனில் ஆசிரமத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு குறைகள் இருந்தாலும் படிக்கிறாங்க, நீங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த சீனை. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு கவலையான அப்பா கேரக்டரில் தான் வந்து ப்ளே பண்ணியிருப்பார் யோகி பாபு. ஆனால் அவருமே 2-3 சீனில் சிரிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சிரிப்பில் கூட ஒரு வறட்சி தெரிகிற மாதிரியே தான் இருக்கும். ஒரு சின்ன ஸ்மைல் கூட டீட்டெயிலாக நடிச்சு கொடுத்துருப்பாரு யோகி பாபு. இந்த படத்தில் பாரத மாதா அப்படின்னு சொல்லி 2 இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் குடியரசு தின விழா நடக்கும். அப்போ அந்த பொண்ணோட ரோல் வந்து பாரத மாதாவாக நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லையுமே வந்து யோகி பாபு கேட்பாரு, பாரத மாதானா யாரு அப்படின்னு. அப்போ நான் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் எந்த பொண்ணுகளுக்கெல்லாம் நடந்துச்சோ அவங்க எல்லாருமே இந்த நாட்டோட பாரத மாதா அப்படின்னு இந்த கதை மூலமாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தோடைய டீம். இந்த படத்தில் ஜாதியை பற்றியுமே பேசியிருப்பாங்க. அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, ஜாதி வந்து ஒருத்தனை எப்படி மாற்றுது அப்படின்னு காட்டியிருப்பாங்க டீட்டெயிலாக. கீழ் ஜாதிய ஒய்ஃபுக்கு பிறந்த பையனாக தான் யோகி பாபுவோடைய ரோலாக இருக்கும். படத்தோடைய சீனில் மட்டும் ஜாதியை பற்றி பேசாமல் இந்த படத்தில் வர பாட்டிலையுமே ஒரு லைனில் அழகாக எழுதியிருப்பாங்க இந்த பாட்டோடைய பாடலாசிரியர். அடியே ராசாத்தி பாட்டில் எல்லாரும் 10 மாதம் தாண்டா, இதில் ஜாதி சண்டை ஏண்டா அப்படிங்கிற லைனுமே இருக்கும். இந்த படம் ஒரு கட்டத்தில் முடிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சராசரி மனுஷனுக்கு இவ்வளவு போராடியும் பின்னாடி என்ன விளைவு வரும் அப்படிங்கிறதுமே 2வது கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக 2 வில்லன்களும் வந்து திரும்ப அந்த பொண்ணை வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. தனியாக நான் மட்டும் போராடினேன், அப்போ யாருமே வரல, ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் மட்டும்தான் எல்லாரும் வர்றாங்க அப்படின்னு யோகி பாபு சொல்கிற ஒரு டயலாக் இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த பிரச்சனையை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி 2வது கிளைமேக்ஸாக காட்டியிருப்பாங்க. இந்த சீனில்
ஒருவேளை பாதிக்கப்பட்ட பொண்ணோடைய பேரை வந்து கேஸ் ஃபைலில் எழுதியிருக்க மாட்டாங்க. அதனால் போலீஸ் உடனே கோர்ட்டுக்கு வரவும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு வந்து ஆர்டர் போட்டிருப்பாரு. அப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா 2 மணின்னு இருக்கும். அந்த கேஸை திருப்பி ஜட்ஜு வந்து ஆரம்பிக்கும்போது 2:30 இருக்கும். போலீஸ் வர்றதுக்கு 1/2 hour ஆச்சு அப்படின்னு அழகாக அடுத்த ஃப்ரேமில் நமக்கு காட்டியிருப்பாங்க. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து குழந்தைகிட்ட விசாரிக்க வரும்போது யூனிஃபார்மில் வரக்கூடாது, மஃப்டியில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜாக சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து நெகட்டிவ் ரோலில் தான் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருப்பார். கிளைமேக்ஸில் ஒரு பெண் போலீஸ் வந்து அந்த குழந்தைகிட்ட விசாரிக்க வருவாங்க. பாசிட்டிவ் கேரக்டரா நெகட்டிவ் கேரக்டரா அப்படின்னு ஒரு டயலாக் மூலமாகவே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. குழந்தைகிட்ட விசாரிக்கும் போது மஃப்டியில் தான் வரணும் அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு டயலாக் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு டயலாக் மூலமாக இந்த பெண் போலீஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ரோல் தான் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட இடையில ஒரு நியூஸ் பேப்பரை காட்டியிருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பர் மூலமாக அரசியல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த பேப்பரில் பார்க்கும்போது திமுக கட்சி தான் 2008 ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறதுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முதல்வர் கருணாநிதி அப்படின்னு. அந்த ஆண்டு தான் PSLV 4 ராக்கெட் வந்து விண்வெளிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதையுமே இந்த நியூஸ் பேப்பரில் வந்து பார்க்க முடியும். அந்த ஆண்டில் தான் கலைஞர் டிவியை வந்து இலவசமாக கொடுத்தாங்க. அதையுமே இந்த நியூஸ் பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ணின சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மூவியோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பபாய்.